பக்கத்து ஊர்ல மீன் இருக்குன்னு சொன்னதும் வெட்டியா இருக்கிற நேரத்தை வீணாக்க வேணாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த மீனுங்களை பிடிச்சே ஆகணும் அப்படின்ற எண்ணத்துல புழுக்களை தோண்டிட்டு புண்பட்ட நெஞ்சம் புன்னங்கையாக பாக்குற வியூர்ஸோட நாட்கள் புதுமையாக அப்படின்னு யோசிச்சுட்டு மீன் பிடிக்க தேவையான தூண்டில வாங்கிட்டு தூக்கத்தையும் மறந்து துக்கத்தையும் மறந்து காலங்கத்தாலே கிளம்பிட்டோம். போன இடத்துல தூண்டில போட்டு கடல்ல கல்ல போட்டு போட்டக்கல்ல எடுக்க போராடுற மாதிரி மீனை மாட்டுன்ற நம்பிக்கையில மனசோடையாம உட்காந்துட்டு இருந்தோம். அந்த ஏரியில ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். மீன் கிடைக்கவே இல்ல. ஏரிக்கு பக்கத்துல ஒரு கிணறு இருந்தது. எங்களை மீன் பிடிக்கலான்னு கூட்டிட்டு வந்த ஒரு குட்டி பையன் இந்த கிணத்துல இருக்கிற மீன் தான் தண்ணீர் நிறைஞ்சதும் அடிச்சுட்டு ஏரிக்கு வந்தது. இந்த கிணத்துல மீன் பெருசு பெருசாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னா சரியா போ கிணத்துலயே துண்டில போட்டு பார்க்கலாம்னு முடிவு பண்ணி துண்டில போட்டுருந்தோம். மாட்டின மீன் இதோ இந்த குட்டி மீன் தாங்க. நாங்க அந்த குட்டி பையனை பார்த்து மீன் பெருசு பெருசா இருக்குன்னு சொன்னியடா அப்படின்னு புலம்பிட்டு இருந்தோம். ஒருவேளை குட்டி பையனுக்கு குட்டி மீனும் பெருசா தெரிஞ்சிருக்குமோ என்னவோ அப்படின்னு யோசிச்சுட்டு சரி இந்த இடத்துல எப்படியும் மீன் கிடைக்காது வேற இடத்துக்கு போலான்னு முடிவு பண்ணி இன்னொரு ஏரிக்கு போனோம். பிடிச்ச அந்த குட்டி மீன் அதே கிணத்துல விட்டுட்டு வேற ஒரு ஏரியில கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணோம். நாங்க ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டதுக்கு ஃபர்ஸ்ட் மீனே பெஸ்டா அமைஞ்சது. அதே ஏரியில மீன் மாதிரி ஏதோ நீந்திட்டு இருந்தது. என்னடான்னு பக்கத்துல போய் பார்த்தா பார்க்க தேல் மாதிரியே இருந்தது. ஆனா தண்ணியில் நல்லாவே நீந்துதுங்க. இது என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. என் ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு பக்கம் தூண்டில மீன் பிடிக்க நான் ஒரு பக்கம் மீன் வளர்க்கலாம் அப்படின்ற ஆசையில குட்டி குட்டி மீனுங்க ஏதாவது மாட்டோமா அப்படின்ற எண்ணத்துல ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தேன். நான் எதிர்பார்த்த மாதிரி கூட்டமா குட்டிங்க நீந்திட்டு இருந்தது. என்னோட டிஷர்ட்டை கழட்டி அப்படி குட்டிங்களை அள்ளிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஒண்ணு கூட மாட்டலங்க. நாங்க ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு 4 மீன் மாட்டுச்சு. அந்த மீன்களை எடுத்துட்டு போய் பக்கத்துலயே உட்காந்து நெருப்பு பத்த வச்சு அந்த மீனுக்கு மேல உப்பையும் மிளகாத்துலயும் தடவி அந்த நெருப்போட இட்லியே சுட்டு சாப்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஹால போட்டு வச்சுக்கோங்க.